ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெளியிலங்களிருந்து இன்றைக்கி நான் ஒரு 6 டிப்ஸ் சிம்பிளாக சொல்லித்தர போகிறேன். எப்படி மருதாணி இலை வாங்குறது, அந்த மருதாணியை எப்படி அரைக்கிறது, அதில் என்ன பொருள் சேர்த்தா எப்படி செவக்கும்னு சொல்லிட்டு தான் நான் சொல்ல போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆண் இலை, பெண் இலைன்னு சொல்லி 2 இலை இருக்கும் மருதாணியில். ஆணில் ரொம்ப பெருசாக இருக்கும், பெண்ணில் ரொம்ப சிறுசாக இருக்கும். ரொம்ப குட்டி குட்டியாக இருக்கிற இலையை பார்த்து வாங்கிக்கோங்க. அதுதான் பெண்ணில். அது ரொம்ப கொழுந்தாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, நல்லா பசப்புத்தன்மை அதிகமாக இருந்து மிக்சியில் ஈஸியாகவும் அரைப்படும். கையில் வைக்கும்போது எல்லாவும் செக்கச்செவேர்னு பிடிக்கும். சில பேர்த்துக்கு கொழுந்து இலை கிடைக்காது, சின்ன இலையும் கிடைக்காது. பெரிய இலையாக வாங்கினாலும் ஒரு சிம்பிளான டிப்ஸ் இங்கே பார்த்தீங்களா. இது மாதிரி அரைக்கும் போதே கொஞ்சோண்டு புளி எடுத்து போட்டுக்கோங்க. ஒரு 2 கைப்பிடி அளவு போட்டிங்கன்னா புளி கொஞ்சோண்டு போட்டு எப்பயும் நீட்டாக தண்ணி தெளித்து அரைச்சி கையில் வச்சிங்கன்னா அப்படி ஒரு சிகப்பாக பிடிக்கும். 3rd டிப்ஸ் லெமன் தாங்க. நீங்கள் தண்ணி ஊற்றாமல் தண்ணிக்கு பதிலாக லெமன் ஜூஸை விட்டு அரைச்சிங்கன்னா அதையும் இது க்ரீன் கலரில் இருக்கும்போதே வைக்கக்கூடாது. லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிற வரையும் நம்ம ரெஸ்ட்டு விட்டு கையில் வச்சோம்னா அவ்வளோ சிகப்பாக பிடிக்கும் லெமன் ஜூஸுக்கும். 4th டிப்ஸ் கிராம்பு. ஒரு 3 கிராம்புலேருந்து 4 கிராம்பு ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு வச்சு அரைச்சிங்கன்னா அதுவும் அவ்வளோ செக்கச்சவேன்னு பிடிக்கும். கோன் வைக்கிறவங்க தான் அந்த கிராம்பை போட்டு வாட்டி எடுப்பாங்க பார்த்தீங்களா, அது மாதிரி வைக்கலாம். நம்ம அரைக்கும் போது சேர்த்து அரைச்சி வச்சாலும் பிடிக்கும். இப்போ வாங்க 5th டிப்ஸுக்கு போகலாம். கல்யாண வீட்டு சடங்கு வீட்டுக்கு தான் போனால் ஒரு கொட்டை பாக்கு கொடுப்பாங்க பார்த்தீங்களா, அதை நம்ம வேஸ்ட்டாக கீழே தான் போடுவோம். அது இனிப்பு இருக்காது, சாப்பிட முடியாது. அந்த கொட்டை பாக்கையும் யூஸ் பண்ணி அரைச்சிங்கன்னா அவ்வளோ செக்கச்சவேர்னு பிடிக்கும். இதுதான் அந்த காலத்து ட்ரெடிஷ்னல் மெத்தடில் ஃபாலோ பண்ணுவாங்கங்க. இதை தான் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்கள், அவ்வளோ பிடிக்கும். அடுத்து நம்ம ரைட் ஹேண்ட் இந்த மருதாணி வைக்கும்போது ஒரு மாதிரி இழுவுன மாதிரி ஆயிரும். அதுக்கு நீங்கள் டூத் பிக் இந்த மாதிரி குச்சியை வச்சு கையில் மருதாணி வச்சாலும் அவ்வளோ சிகப்பாக இந்த வலது கையும் நீட்டாக இருக்கும். இந்த மாதிரி டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு வேணும்னு சொன்னீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்து நம்ம மருதாணி வைக்கும்போது ஒரு சில டிப்ஸ். இப்போ நம்ம மருதாணி வைக்கும்போது கம்மியாக சில பேர் எடுத்து வைப்பாங்க. என்ன சிகப்பாக பிடிக்கிற மருதாணி இருந்தாலும் நீங்கள் கம்மியாக அப்படியே லைட்டாக ரொம்ப தின்னமாக வச்சிங்கன்னு வச்சுக்கோங்க, அவ்வளோ சிகப்பாக பிடிக்கவே பிடிக்காது. கொஞ்சம் ஒரு அரை எலுமிச்சம்பழம் அளவு எடுத்து ஒரு விரலுக்கும் வச்சிங்கன்னா தான் கொஞ்சம் கனமாக இருந்து ரொம்ப நேரம் ஊற விட்டு வச்சிங்கன்னா அவ்வளோ சிகப்பாக பிடிக்கும். இது எதுவுமே சேர்த்து அரைக்காமல் வைக்கிறவங்களுக்கு இந்த டிப்ஸ். நீங்கள் இந்த லெமனோ இந்த பாக்கோ கிராம்போ அது மாதிரி சேர்த்து அரைச்சிங்கன்னா ஒரு 4 மணி நேரத்துலையே வச்சு எடுத்துடலாம். இந்த மாதிரி நீங்கள் எதுவுமே வைக்கலைன்னா ஒரு நைட்டு வச்சுட்டு ஒரு ஏர்லி மார்னிங் எடுத்திங்கன்னா அவ்வளோ சிகப்பாக பிடிக்குங்க. இதையே வச்சு ஹேர் டையும் பண்ணலாம். நான் ஃப்யூச்சர் வீடியோஸில் நான் ஹேர் டை எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிவிட்டு நான் அப்லோட் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், இது நல்லா நான் வச்சுட்டேன் ரவுண்டு. அதே மாதிரி தான் நடுவில் வைக்கும்போது கொஞ்சம் கனமாக வைக்கணும். அதை அப்படியே வச்சுருந்தீங்கன்னா உதிராமல் இருக்கும். இது மாதிரி நல்லா காஞ்சிருச்சு பாருங்கள். அதை எடுக்கும்போது அப்படியே வருது பாருங்கள், ஈரம் இல்லாமல் அப்படியே பிஞ்சு வருது பார்த்தீங்களா. இந்த மாதிரி வரைக்கும் நீங்கள் காய வச்சிங்கன்னா ஒரு 2 வாரம் அழியாமல் இருக்கும். வீட்டு வேலை பார்க்குறவங்களுக்கு 1 வாரத்துக்கிட்ட நல்லா திக்காக இருக்கும். இப்போ பாருங்கள், நானும் எங்கள் அம்மா கையும் என் 2 கையும் நாங்கள் வச்சது எவ்வளோ சிகப்பாக இருக்குது பாருங்கள். எங்கள் வீட்டில் நாங்கள் மருதாணி செடி வச்சுருக்கோம். அது நாங்கள் ஆணா பெண்ணான்னு பார்த்து வாங்கி வச்சு செடி. அடுத்த டிசைன் பாருங்கள், இந்த ஹார்டின் டிசைன். இது டூத் பிக் மூலியமாகவே வச்சேன். ரைட் ஹேண்டில் ஒரு இது கூட சிவப்பு கலரில் திட்டாக எதுவுமே நம்மளுக்கு ஒட்டலை. அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு இந்த ஹார்டின் டிசைன். இந்த வீடியோ நான் ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கேன், அதை நான் கமெண்ட் பாக்ஸில் கொடுக்குறேன். எவ்வளோ கனமாக வச்சுருக்கேன் பார்த்தீங்களா. இந்த அளவுக்கு கனமாக வச்சா தான் உங்களுக்கு திக்காக பிடிக்கும். லைட்டாக வச்சிங்கன்னா ஆரஞ்சு கலரில் தான் பிடிக்கும். அதே மாதிரி இப்போ மார்கழி, தீபாவளி எப்போ வரும் பாருங்கள், ஐப்பசி, அந்த மாதங்களில் தான் நீங்கள் வச்சிங்கன்னா ரொம்ப சிகப்பாக பிடிக்கும். ஏன்னா குளிர்லேயே அந்த இலையெல்லாம் விளைந்து அது குட்டியாக தான் இருக்கும், ரொம்ப பெருசாகவும் ஆகாது. அந்த சீசனில் வச்சா ரொம்ப நல்லா பிடிக்கும். குளிர் பிரதேசத்தில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப சூப்பராக பிடிக்கும். அவங்க வச்சு ஒரு 4 மணி நேரத்துலேயே அதை ரிமூவ் பண்ணிடலாம். இந்த டிப்ஸ் எல்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது மாதிரி வீடியோ வேணுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.